ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாரன்ஸ் சீரீஸ். லாரன்ஸ் சீரீஸில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த ரீஜன்ஸில் அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும், லாரன்ஸ் சீரீஸோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஒரு f(z) ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1/z² + 5z + 6 வேலிட் இன் த ரீஜியன் மாடுலஸ் ஆஃப் z + 1 less than 1 and then second region 1 less than modulus of z plus 1 less than 2, then third region modulus of z plus 1 greater than 2. இந்த மூணு ரீஜியன்லையும் லாரன்ஸ் சீரீஸோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ கொடுத்துருக்க டினாமினேட்டர் பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா இப்போ வந்து இந்த டேர்முக்கு வந்து z plus 2 z plus 3 are the factors for the denominator. அது அப்படியே எழுதுங்க. இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாமா? எஸ், we can apply it. ரூட்ஸை வந்து அப்படியே ஏபின்னு மாற்றி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிகிரி செக் பண்ணுங்கள். வேரியபிளோட டிகிரியை செக் பண்ணுங்கள். கீழே டினாமினேட்டரோட வேரியபிள் டிகிரி 2, நியூமரேட்டரில் 0. இப்படி இருந்தால் கரெக்ட். நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்கணும். கம்பேர்ட் டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ வி கேன் ப்ரொசீட். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஸோ இந்த டேர்மை 1/z + 2 × z + 3 is equal to ஃபஸ்ட்டு ஃபேக்டரை ஏன்னு எடுத்துக்குவோம், செகண்ட் ஃபேக்டரை பின்னு எடுத்துக்குவோம். இப்போ எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா a × z + 3 + b × z + 2ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் ரெண்டு பக்கம் ஒன்றா இருக்கனால கேன்சல் பண்ணிட்டோன்னா நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிடலாம். 1 is equal to a + z + 3 + b + z2. இதை வந்து ஈக்குவேஷன் 2 மேலே இருக்கிறத 1 டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வேணும், பியோட வேல்யூ வேணும். அப்போ ஏவுக்கு பக்கத்தில் இருக்க ஃபேக்டருக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தா ஏ வந்து கேன்சல் ஆகி எனக்கு பி ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ -3 இசட் இருக்க இடத்துல -3 அப்ளை பண்ணேன்னா ஏ டேர்ம் காலி ஆகிடும். அண்ட் தென் I can find the value for b. Yes, so z is equal to -3 in equation 2 போட்டேன்னா b is equal to -1. Same way, if I want to remove the variable of b, then I should apply z is equal to -2. -2 போட்டேன்னா -2 + 2 0 ஆகிடும். Then b terms becomes a 0. You will be getting the answer for a. So you got it in such a way that is a is equal to 1. Okay, now you have to apply it in the equation 1. The AB value should be substituted in equation 1. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப f of z is equal to 1/z + 2 - 1/z + 3ன்னு கிடைக்கும். Now இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z + 1 கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். எல்லாமே மாடுலஸ் ஆஃப் z + 1. இது ஆரிஜின் கிடையாது, சென்டர் வந்து 1. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா z + 1 = uன்னு எடுத்துருக்கோம். ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, u is equal to இது. அப்போ z + 2 இருந்தால் z + 3. நம்ம ஃபேக்டர் வந்து z + 2 z + 3. அப்போ என்ன வரும்? u + 1 u + 3 அந்த மாதிரி வரும். u + 2 வரும். எஸ், u + 1ங்கிறது uன்னு எடுத்துருக்கோம். அப்போ u + 2ங்கிறது u + 1ன்னு வரும். u + 3ங்கிறது u + 2ன்னு வரும். சரி, 2ன்னு வரும். இட்ஸ் நாட் 3, it is 2. எஸ். அடுத்து வந்து இப்போ f of z என்ன ஆகிடும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் z வந்து uன்னு மாத்திரம். ஸோ 1/u + 1 - 1/u + 2ன்னு ஆகிடுச்சு. இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொஷினில் மாடுலஸ் ஆஃப் z + 1 is less than 1. ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ரீஜன் வந்து அவங்க கொடுத்துருக்குது மாடுலஸ் ஆஃப் z + 1 less than 1 இருக்கிறப்ப லாரன்ஸ் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்க தேர்ட் ஈக்குவேஷனில் u இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவாக இருக்குது, இசட்டில் இல்லை. ஸோ u is less than 1ன்னு எழுதலாம். ஸோ யூவோட 2வையும் கம்பேர் பண்ணுறோம், 1ஐயும் 2வையும். பிகாஸ் இன் அவர் ஃபேக்டர் டினாமினேட்டர் we have 2. ஸோ 2வையும் கம்பேர் பண்ணுறப்போ மாடுலஸ் ஆஃப் u less than 1 less than 2ன்னு எடுத்துக்கிறோம். 1ஓட லெஸ் தேனாக இருக்குன்னா டெஃபினெட்லி இட் வில் பி less than 2 ஆல்சோ. ஸோ now next one, f of z is equal to 1/, இப்போ அந்த ஈக்குவேஷன் 3ல் இருக்க டினாமினேட்டர் பாருங்கள். அண்ட் தென் இந்த
இந்த இதை கம்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் I'll show you now. Here this இந்த டேர்மையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. இங்கே வந்து u வந்து லெஸ் தேன் 1 இருக்குது. u வந்து லெஸ் தேன் 1 இருக்குது. அப்போ 1 எடுக்கணும். இப்போ 1 எடுத்துருங்க. எது கிரேட்டராக இருக்கோ அதை வெளியே எடுக்கணும். அப்போ இந்த இதில் 1 தான் கிரேட்டர். ஸோ 1 வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ என்ன வரும்? சேம் டேர்ம் தான் வரும். There is no changes in that. Okay, now next one, minus symbol, minus, let it be. Now u plus 2. Now comparing u and 2. u is less than 2. So 2 வந்து greater than. எது கிரேட்டராக இருக்கோ எது கிரேட்டராக இருக்கோ அதை வெளியே எடுக்கிறோம். இப்போ இதில் 2 தான் கிரேட்டர். ஸோ 2வை வெளியே எடுத்துட்டோம்னா u அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்னா u/2 + 1 ஆயிடும். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு எழுதிக்கோங்க. இதில் எது கிரேட்டர்னு பார்க்க, u கிரேட்டரா 1 கிரேட்டரான்னு பார்க்க போகிறீங்க. இதில் எது கிரேட்டர்? 1 தான் பெருசு. ஸோ 1 வெளியிடுங்க. அதே போல் தான் u + 2ல் u-ஆ 2-1 பார்க்குறீங்க. 2 தான் பெருசு. இப்போ 2வை வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்தால் அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? u/2 + 1ன்னு வரும். அதுதான் எழுதியிருக்கோம். ரைட். ஸோ இதை வந்து மேலே நியூமரேட்டருக்கு போகிறப்ப -1ன்னு ஆகிடுமா? ஸோ 1 + u ஹோல் பவர் -1 -1/2 1 + u/2 u/2 + 1 1 + u/2ன்னு எழுதலாம். ஹோல் பவர் -1. நம்மளுக்கு தெரியும் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் 1 + x to the whole power -1 is equal to 1 - x + x² - x³ etc. Same way இதை அப்ளை பண்ண போகிறீங்க in terms of u. In the place of x you are going to apply it. இங்கே 1 - u + u² - u³ அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா then you will be getting. இப்போ கம்பேர் பண்ண போகிறீங்க. கான்ஸ்டன்ட் டேர்மோட கம்பேர் பண்ண போகிறீங்க. u டேர்மை யூவோட கம்பேர் பண்ண போகிறீங்க. இங்கே -1/2 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணுங்கள். If you simplify you will be getting answer something 1/2 - 3/4u + 7u² 8 - 15u³ 16 + etc. ஸோ இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்குது. ஆனால் நம்ம கொஷின் இசட்டில் இருக்குது. ஜஸ்ட் ரீப்ளேஸ். கடைசி இந்த எக்ஸ்பான்ஷன் கிடச்சி முடிச்சோன்னா ரீப்ளேஸ் u is equal to z + 1. இப்போ என்ன ஆயிரும்? u இருக்க இடமெல்லாம் z + 1 எழுதணும். ஸோ 1/2 - 3/4 z + 1 + 7/8 z + 1 to the whole square -16 15/6 z + 1 to the whole cube is the Lorentz series for the particular region. First region, that is modulus of z + 1 less than 1க்கு இதுதான் Lorentz series. இப்போ செகண்ட் ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 less than modulus of z + 1 less than 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்கேஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இசட்டுங்கிறத யூன்னு எடுத்திருந்தோம். அப்போ யூ வந்து என்ன ஆகிடும்? 1 less than u less than 2 ஆகிடும். Now f of z is equal to third equation, that is it's nothing but இந்த இடத்துல வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ u + 1 இருக்குது, which is greater in this u greater. அப்போ u தான் வெளியே எடுக்க போகிறோம். u-வை வெளியே எடுத்தாச்சு. அதே போல் இங்கே இருக்கிறதுல u + 2 இருக்குது. u + 2ல் இங்கே வந்து 2 தான் கிரேட்டர். அப்போ 2வை வெளியே எடுக்கும். செகண்ட் ஃபேக்டருக்கு எடுத்து அதே போல் 1 + u to the whole inverse வரும். 1 + u/2 the whole inverse. எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டு then you will be getting some series like this, like term கான்ஸ்டன்ட்டோட u டேர்மோட அப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப you will be getting. then u-வை வந்து z + 1ங்கிறதுல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். you will be getting finally this is the Lorentz series for the second particular region. Now same way you have to do for the third region also. Third region நம்ம அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா modulus of z + 1 greater than 2ன்னு சொல்லியிருக்காங்க. அது in terms of u எடுத்தோம்னா modulus of u is greater than 2. modulus of u is greater than 2 then 2 is greater than 1 obviously. so அப்போ என்ன ஆகிடும்? 1 + u + 1 - 1 + u + 2 third equation. ஸோ இதில் வந்து இந்த இதோட கம்பேர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1ஐயும் யூவையும் 1ம் u தான் கிரேட்டர். அப்போ யூவை வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இட் பிகம்ஸ் லைக் u into 1 + u. Here if you compare the 2 and u is greater. Again you are taking the u. So it becomes 1 + u whole inverse and 1 + 2/u whole inverse. Same way simplify
be getting something final answer 1 by u squared minus 3 by u cube plus 7 by u power 4 etc. Now அடுத்து என்ன பண்ணணும், replace u is equal to z plus 1. நம்ம கொஷனில் z plus 1 தான் uன்னு எடுத்துருக்கோம். ஸோ z plus 1ன்னு சொல்லி மாற்றிட்டிங்கன்னா this is the Lorentz series expansion for the particular region, that is modulus of z plus 1 less than 2. Thank you friends.